ஊரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று. அங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும். குன்னூரில் இருக்கக்கூடிய மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை வணக்கம் நண்பா. அடங்கப்பா அட சாமி, கோயில் நிதியவே எடுத்து 10 கோடி ரூபாய் எடுத்து மல்டி லெவல் கார் பார்க்கிங். எப்படி மல்டி லெவல் கார் பார்க்கிங்? அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, முன்னாடி போட்டல அதில் பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் சேகர் பாப்பண்ணா மல்டி லெவல் பார் பார்க்கிங் பாரு. எப்படி மல்டி லெவல் பார் பார்க்கிங் என்னார் இதில் இருந்தால் அந்த மாதிரி தான் வார்த்தை வரும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உங்களுக்கெல்லாம் சட்டம் தண்டனை கொடுக்கக்கூடாது, அந்த சாமியே தண்டனை கொடுக்கணும். அத்தனை ஊழல் பண்ணியிருக்கிறீங்க. எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங்? ஓ, விஐபி வருவாங்க, திருக்கோயிலுக்கு மேம்பாட்டு பணிக்கு ஃபண்டை கொடுப்பாங்க, நீங்கள் அதை மேம்பாட்டு பணிக்கு பண்ணுறதில்ல, அதை திரும்ப வாங்க ஃபண்டோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட புடுங்குறது. அண்ணன் எப்படி நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் சரியான அமைச்சரை, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் ரமேஷ் அவர்களை கரெக்டாக போட்டிருக்கிறார். எப்படி பக்தர்களோட அடிப்படை வசதிக்கு பண்ணுனா போதும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்றும் கோயிலுக்கு தேவைப்படாது. புரிஞ்சுங்களா? அப்புறம் கோயிலில் நான் கேட்குறேன், மக்களே கஷ்டத்தில் வர்றாங்க. எப்படி ஒரு சாமி பார்த்தா ஒரு மனநிறைவு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு வராங்க. அங்கே வந்தால் பொது வழி, சிறப்பு வழி, அதிசிறப்பு வழி 500 ரூபா, பயங்கரமான வழி 1000 ரூபா 10,000 ரூபான்னு சொல்லி மொத்தமாக பணத்தை சாமியை வாங்க சொல்லிச்சு. சிறப்பு வழியில் வரவனுக்கு தான் நான் தரிசனம் தருவேன், பொது வழியில் வந்தால் நான் லேட்டாக தரிசனம் பண்ணுவேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் சாமி சொல்லலை, உங்களை மாதிரி ஆளுக்கு தான் வருமானத்துக்கு பண்ணின வேலை. எல்லாரும், அதாவது சாமிங்கிறது பொதுவான விஷயம். நாம் சாமி வேண்ட போகிறோம், பொதுவான வழியில் போக வேண்டியதானே. இன்னும் என்னென்ன ஊழலெல்லாம் அடிச்சிருக்காங்களோ, இந்த திராவிட மாடலாச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கோயில் நிதி எடுத்துகிட்டு 10 கோடி ரூபா. அட கபா, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டு கட்சியை.